ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5% வந்து ஏறி இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே ஏறி இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி சொல்லவே வேண்டாம். ஸோ ஒரு 2.5% நியராக வந்து ஏறி இருக்குது. அதுவுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆக இருக்குது. சின்ஸ் மார்க்கெட் இப்படி ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட் ஏதோ நினைக்குது இன்னும் ஃபர்தராக வந்து மேலே அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மேபி இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா ஏப்ரல் சீரீஸில் இந்த ட்ரம்ப்பு அந்த டேரிஃப் நியூஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஏப்ரல் சீரீஸ்லேயும் நல்லா போகும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து லாங்காக டோட்டலாக கருதப்பட்டது 168 ஸ்டாக்கு. ஷார்ட் வந்து 31 தான் இருக்குது. லாங் அன்வைண்டிங் 4, ஷார்ட் கவர் 16. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ராட்டல் வந்து லாங் சைடில் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேப் அப்புங்க. ஸோ இந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா எது பார்த்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஒன்று நினச்சோம், பட் மார்க்கெட்டோட கேப் அப்பு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரைடேவே தெரியும் ஹெச்டிஎஃப்சியோட ஏடிஆர் அவன் எதுக்கு தான் அவன் 1.5% மேலே ஏறணும் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அப்படி ஏறும்போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ கேப் அப் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்றது தான், ஓகேங்களா. ஸோ அந்த ஹெவி வந்து மார்னிங்கில் தெரிஞ்சுது. பட் ஏடிஆரில் பட் நம்ம ஹெச்டிஎஃப்சியில் பெருசாக இனிஷியலாக இல்லை. பட் அதுக்கு பதில் பேங்க் நிஃப்டி ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் உட்பட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி போச்சு அப்படின்றது தான் சொல்லணும். கேப் அப் ஆகுது. ஏன் வந்து இந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகலை, விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறின கேப் அப் ஆன மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கி தான் வந்து அதோடைய ஆட்டம் வந்து இருக்கணும். ஸோ ஏன் இது வந்து நடக்காமல் மார்க்கெட் ஒன் சைடு மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அது வந்து வேல்யூவேஷன் கரெக்டாக இருந்தால் அப்படி நடக்கும். நம்ம வந்து அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கும் அப்படின்றது மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த இடத்துக்கு தான் போகுது, ஓகேங்களா. ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு அகைன் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ அதனால் என்னமோன்னு தெரியல, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ராட்டலில் மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது. டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவோட ஹையில் தான் வந்து க்ளோசிங் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு கேப் அப் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் அங்கே கால் ஷார்ட் பண்ணவங்க மாட்டிப்பாங்க. அகைன் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். ஸோ எஃப்ஐ கண்டினியூவாக பை பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஒரே ஒரு காரணம். இது எப்படி தெரியும் அப்படின்னா அக்ராஸ் ப்ராடர் மார்க்கெட்டே வந்து பையிங்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவன் வாங்குறான் அப்படின்னு அர்த்தம். அவன் வாங்குறான் அப்படின்னாலே ஸோ கேப் அப் கேப் டவுன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கங்க. அவனுக்கு வந்து ப்ரைஸ் தான் முக்கியம், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஐ தான் முக்கியம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சின்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் கிரவுண்டில் தான் இருக்குதுங்க, அப் சைடில் தான் மார்க்கெட் போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு 3/4% வரையும் நாளைக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஸோ ஸ்ட்ராடல் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு 268 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 550 பாயிண்ட்டும் வச்சுருக்கு. ஸோ பார்க்கலாங்க. பட் நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. பட் கூடவே இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படலாம். எப்போன மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ ரொம்ப ஆகாது எனக்கு தெரிஞ்சு, பட் மினிமலாக கொஞ்சம் வந்து ஆகும். பிகாஸ் வந்து கால் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயம். இன்றைக்கி வந்து விக்ஸ் ஏறினதுக்கான காரணம் வந்து நான் எதை பார்க்குறேன்னா கால் சைடில் இருக்கிறது தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் பைன் வந்து தனியாக வந்து துண்டாக வந்து நிற்கும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு ஒன்று இந்த மாதிரி செல்லர்ஸ் வந்து மாற்றிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாத்திரை விதமாக இந்த விக்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து தெரியலைங்க. பட் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆஃப் த டே நிஃப்டி ஸ்ட்ராடல் கிட்டத்தட்ட 262 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது 30 ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா 268 ரூபாயிலே முடிஞ்சிருக்கு. இன்னும் கேட்டால் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து 5 ரூபா க்ளோசிங் அதிகமாக தான் முடிஞ்சிருக்கு. அப்போனா இது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அதே ப்ரீமியம் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து வச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 340 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. பட் ப்ரீமியமில் ஒரு டிகே கூட கிடையாது. அது வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9% இந்தியா விக்ஸும் ஏறி இருக்குது அப்படின்றதுனால ப்ரைஸ் பல்ஜிங் வந்து அதில் இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். நாளைக்கு இல்லை நாளானிக்கு ஒரு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். இது வந்து மார்க்கெட் இறங்கி தான் ட்ராப் ஆகும் அப்படின்றது கிடையாது. மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றது தோணுது. ஏன்னா இந்தியா விக்ஸை குறைக்கணும், ப்ரீமியத்தையும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முடிவு எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா ஒரு கொஞ்சம் வந்து இக்கட்டான சூழ்நிலை என்னென்னா இது வந்து மந்த்து எண்டு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஸோ கணிக்கவே முடியாது. அதுதான் வந்து மார்க்கெட் அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ சென்செக்ஸ்லாம் ஒரு பொசிஷன் வச்சுருந்தோம், அதெல்லாம் ஏன்டா எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கேப் அப்பே ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.7% லாஸ் வந்து புக் பண்ணி வெளியே வந்தாச்சு. பட்
பார்க்கலாங்க. இது ஒன் சைட் ரேலி. ஸோ கால் சரி எடுக்க மாட்டேன்னு நினச்சேன், பட் எடுத்தேன், மாட்டிக்கிட்டேன். வேறு எதுவும் பண்ண முடியல. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு 23,700 அட் த மணி வச்சிருக்கு. ஸோ அதே தான் ஒரு 268 பாயிண்ட் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுள் ஐவி என்ன அப்படின்னா, அது 24,000 வரையும் போனாலும் மார்க்கெட் வந்து பயப்படுற மாதிரி தெரில. இதுதான் ஓப்பன் கிரவுண்டு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 300 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. பட் கீழே எவ்ரி 100 பாயிண்ட் ஸ்லிப் ஆனால் கூட பயம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ மேபி விழுந்தாலும் அந்த 23,500 வரையும் தான் போகும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அதுக்கு கீழெல்லாம் போக வாய்ப்பே கிடையாது. அண்ட் சென்செக்ஸும் அதே தாங்க. சென்செக்ஸ்லாம் ஓப்பன் கிரவுண்ட் டு 78,800 வரைக்குமே ஓப்பன் கிரவுண்ட் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 600 பாயிண்ட் வரையும் கூட மார்க்கெட் போகலாம். அதுதான் 550 பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் வச்சிருக்கா அப்படின்றது தெரியல. கம்ஃபர்டபுள் ஐவி கீழே போனால் மார்க்கெட் பயப்படும் அப்படின்றது தெரியுது. இதுக்கான முக்கிய காரணம் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் OI மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தான். அண்ட் SGX நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸ்ஸு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க. அண்ட் FI ஆக்டிவிட்டி இது வந்து நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். செக் பண்ணுங்கள். இன்றைக்கும் FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் க்ரீனில் இருக்கும். அண்ட் FI கேஷ் மார்க்கெட்டில் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பாயிண்ட்டு இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9% ஏறி இருந்தது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்தியா விக்ஸ் இந்த மாதிரி லோ ரீஜனில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து அது ஏறி மேட்சப் பண்ணணும். அதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த ஏறின விக்ஸ் இறங்கும். அதே மாதிரி ப்ரீமியமும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். இல்லை அப்படின்னா இதே விக்ஸ் ஒரு இன்னொரு நாள் கண்டினியூ ஆகி ஹைலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஒரு 200-300 பாயிண்ட் கூட கீழே விழலாம் அப்படின்றது தோணுது. ஸோ ஓவர் பாட் மாதிரி இருக்குது மார்க்கெட், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம். நிஃப்டி ஸ்டாடில் 260, சென்செக்ஸ் அதே 550 இருக்குது. ஸ்கியூ வந்து அப்சைடில் தாங்க இருக்குது. இது வந்து மாற்றமே இல்லை. அண்ட் டெக்னிக்கலை பொறுத்த மட்டுக்கு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை வந்து எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை எடுத்துக்கங்க. அது இந்த பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உடச்ச மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம சார்ட்டில் பார்த்தா கூட கிளியராக வந்து தெரியும் அப்படின்றது தான். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் OI பார்க்கும்போது மார்க்கெட் நிஃப்டி ஏறி இருக்குது அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஏறி இருக்குது. ஃபியூச்சர் இஸ் ஸ்பாட்டும் 62 பாயிண்ட் வச்சிருக்கு. இது எதுக்கு தான் 62 பாயிண்ட் வச்சிருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஒன்று புரிஞ்சுங்க, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. 62 பாயிண்ட்னா இட்ஸ் அ வெரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸுங்க. ஸோ வேலைக்கிழமை இது வந்து மேட்சப் ஆகிடணும். எங்கே நிஃப்டி இருக்கோ அங்கே போய் மேட்சப் ஆகிடணும். ஸோ 62 பாயிண்ட்டுன்றது ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது என்ன குறிக்குது அப்படின்னா ஷார்ட் எல்லாம் வெளியே வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்றது தான் தெரியுது. பேங்க் நிஃப்டி 2% ஏறி இருக்குது. -1 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. இது வந்து இந்த மந்த் கான்ட்ராக்டோட டேட்டா தான். இது வந்து விஷயம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் மந்த்துக்கு நல்லாவே அடிஷன் ஆகிருக்குது. மார்க்கெட் வந்து ஃபுல் த்ராட்டலில் மேலே இருக்குது அப்படின்றது இந்த ஃபியூச்சர் ஸ்பாட்டில் நேற்று 15 இருந்த டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி 120ன்னு சொல்லும்போது மேலே போக தான் பார்க்குது. வேறு எதுவும் கிடையாது. இது வந்து ஷார்ட் கவர் தான், நோ டவுட் அபவுட் இட். அண்ட் மிட் கேப் நிஃப்டி -4 லட்சம் இருக்குது. இதுவுமே மார்க்கெட்டும் ஏறி இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ட்ராப் ஆகிருக்குங்களா. இது வந்து ஷார்ட் கவராக கூட மேபி இருக்கலாம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸும் +25 இருக்குது. நேற்றை விட ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ பிசிஆர் பொறுத்த மட்டும் நிஃப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி லேஸாக ஒரு மாதிரி ஷேடாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டியும் லேஸாக ஒரு மாதிரி ஷேடாக இருக்குது. இது வந்து விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றதுனால அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த மேக்ஸ் ஃபைனை காப்பாற்றுறது கூட மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஜர்க்கில் மார்க்கெட் கீழே விழுந்து மேலே போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அது நடக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். ஏன்னா வந்து அதை காப்பாற்றி ஆகணும். ஒன்று அதை காப்பாற்றி ஆகணும், இல்லை அடுத்த மாதம் ரோல் ஓவர் போட்டு அதை வந்து மார்க்கெட் தூக்கிட்டு போயிடும், ஓகேங்களா. இது நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஸோ குளோபலாக பார்க்கும்போது US ஃபியூச்சர்ஸ் 1% வரையும் இதுவரையும் ஹையில் இருக்குது. ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து நியூட்ரலைஸ் பண்ணப்படும். ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு கட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி யூஎஸ்லேருந்து ஒரு நியூஸு. ஸோ அதனால் மார்க்கெட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா US ஃபியூச்சர்ஸ் அதிகமாக ஆயிருந்தது. பார்க்கலாங்க. இது வந்து April 2க்கு அப்புறம் தெரியும் என்னென்ன மாதிரி டேக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து யூஎஸில் PMI டேட்டா இருக்குது. நம்ம டைம் ஒரு 7:15 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் பாருங்கள். மார்க்கெட்டோட அந்த புஷ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மார்க்கெட்டில் லாங் தாங்க, ரொம்ப லாங் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. மார்க்கெட் ஏதோ நினைக்குது, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுதுங்க. சென்செக்ஸ் லாஸ்ட் 4 நாளில் மட்டும் 3000 பாயிண்ட் அப்பு. ஒன்றுமே பண்ண முடியல. புட் சைடில் போட்டால் டெபிட் போகுது, கால் சைடில் போட்டால் மார்க்கெட்டுமே ஏறி என்னோடய செல்லுக்கெல்லாம் தாண்டி போய் நிற்குது. ஒன்றுமே பண்ண முடியல. இன்றைக்கெல்லாம் கேப் அப் ஆனதுமே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வர மட்டும்தான் தெரியுது, ஓகேங்களா. சின்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 பாயிண்ட்டுக்கு மேலே நான் ரேஞ்செலாம் வச்சுருந்தேன் 2%. ஸோ கேப் அப் ஆகவே ஒன்றுமே பண்ண முடியல, ஓகேங்களா. ஒரு நைட்மேர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது ஃபியூச்சர் OI வெரி லாங்கு. ஸோ விக்ஸ் அப்பானது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றது சின்ன ஒரு நெகட்டிவாகவும் மார்க்கெட்டில் இருக்குது. பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.